எந்த கலைஞரும் வந்து எம்ஜிஆர் அளவுக்கு பண்ணலைங்கிறதுக்கு அது ஒரு காரணம். அது எம்ஜிஆர் வந்து மூடு வரணும், அந்த மூடில் போய் உட்காந்துட்டாருன்னு வைங்க, எவ்வளவு பெரிய ரிஸ்க்கான விஷயமானாலும் எவ்வளோ கடினமான விஷயமா இருந்தாலும் அதை அடித்து தள்ளிட்டு போயிட்டே இருப்பார். அதே சங்கருடைய இதுக்கு பல்லவன் பல்லவி பாடட்டுமே பார்த்திபன் காதலி ஆடட்டுமே அந்த பாட்டை பாருங்கள். அது இதுக்கு முன்னாடி எழுதாவது சங்கர் படம் தான். அந்த படத்திலே அந்த பாட்டிலே வெளுத்து கட்டியிருப்பார் எம்ஜிஆர். ஸோ அப்படி பண்ணவர் இப்படி தயங்கியிருக்காரே அப்படின்னு சொல்லி இதயக்கணி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இதயக்கணி விஜயன் வணக்கம். டிஆர் ராமண்ணா எம்ஜிஆரோட குட்வில் இருக்கிற முக்கியமான டைரக்டர். எப்படின்னா, கூண்டுக்கிளிங்கிற படம் வந்து யாரும் முயற்சி எடுக்காத, யாரும் செய்திராத ஒரு படம் கூண்டுக்கிளி. எம்ஜிஆரும் சிவாஜியும் இணைந்து நடித்த ஒரே படம். அந்த ஒரு படம் கதையம்சத்தினுடைய தன்மையினால் அந்த படம் வந்து பெரிய வெற்றி அடையலை. இன்னொன்று, அது ரொம்ப சோகம் ஜாஸ்தி. என்னென்னா, எம்ஜிஆர் ஒரு ஆக்ஷன் ஹீரோ, அந்த ஆக்ஷன் ஹீரோக்குள்ள விஷயங்கள் அதில் குறைவு. சிவாஜி ஒரு நடிப்பு தான் அவர் கிட்டத்தட்ட வில்லனாக கொண்டு வந்தாங்க. இந்த ரெண்டு பேர் போட்டி இந்த நடிப்பில் என்னென்னா, ரசிகர்களால் வந்து டைஜஸ்ட் பண்ண முடியல. தியேட்டரில் ஒரே கலாட்டா சண்டை, இப்படி படம் திரையிட்ட இடங்களெல்லாம் வந்து போலீஸ் எல்லாம் வந்து பாதுகாப்பு கொடுக்குற அளவுக்கு நிலைமை மோசமாக போச்சு. அப்படி ஒரு நடிப்புங்கிறத யாரும் ஏற்றுக்கல. இது வந்து ரெண்டு பேரையுமே வந்து ஜென்ம பகை மாதிரி ரசிகர்கள் வந்து பார்த்ததனுடைய விளைவு வந்து படம் வந்து வெற்றி அடையலை. அது ஒரு இது இருந்தால் கூட அவர் ஒவ்வொரு தடவை மாறுபட்டு சிந்திப்பார் எம்ஜிஆரை பற்றி. ஏன்னா, பின்னாடி பறக்கும்பாவை அது ஆர்ஆர் பிக்சர்ஸினுடைய பேனரில் வந்து ஒரு சர்க்கஸ் இதை மையமாக வச்சு எடுத்தப்பட்ட அந்த கதையில் எம்ஜிஆரை வந்து ஒரு பீக் லெவலில் உச்ச லெவலில் இருந்தவரை சர்க்கஸில் வந்து நடிக்க வச்சு சர்க்கஸ் சாகசங்கள் பண்ண வச்சு சரோஜாதேவியும் சாகசம் பண்ண வச்சார் ராமண்ணா. ஸோ இப்படி டிஃப்ரெண்ட்டாக, அதாவது அவரை வந்து தமிழ் சினிமாவின் மன்மோகன் தேசாய் அப்படிம்பாங்க. சிறந்த பொழுதுபோக்கு இயக்குனர் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து ராமண்ணாவுக்கு உண்டு. ஹிந்தி படங்களில் வந்து அந்த பேர் வந்து மன்மோகன் தேசாய்க்கு இருந்துச்சு. அது தமிழ்நாட்டினுடைய மன்மோகன் தேசாய் வந்து ராமண்ணா. அப்படி வந்து எடுக்கப்பட்ட கொலைபாகப்படி இப்படி பார்த்தீங்கன்னா படங்களை பார்த்தீங்கன்னா அப்படி புதுமைப்பித்தல் தான் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பார் எம்ஜிஆர். பண்ணியிருப்பார். நீளமான வசனங்கள் எழுதின கலைஞரை வசனத்தில் கை வச்சு சுருக்கமாக்கிறது புதுமைப்பித்தன். ஸோ இப்படி அடுத்தடுத்த கட்டங்களில் வரும்போது பெரிய இடத்து பெண், அந்த பெரிய இடத்து பெண் படத்தில் வந்து அன்று வந்ததும் இதே நீலா இன்று வந்ததும் அதே நீலா அப்படிங்கிற அந்த பாட்டு வந்து எம்ஜிஆரை வந்து மேற்கத்திய நடனம், அதாவது இங்கிலீஷ் நடனம், ஆங்கில நடனம் ஆடுறணும்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டார் சரோஜாதேவி கூட. எம்ஜிஆர் வந்து நானாவது இங்கிலீஷ் டான்ஸு ஆடாது, ரசிகர்கள் பிடிக்குமோ என்னமோ தெரியாது, வந்து விரும்பலைன்னா என்ன பண்ணுறது, என்ன போய் நான் அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் தட்டி கழிச்சிட்டார். அப்போ என்ன பண்ணலாம், அந்த பாட்டை எப்படி எடுக்கலான்னு ராமண்ணா யோசிச்சுட்ருக்காரு. வேறு மாற்று சிந்தனைக்கு அவர் போகிற இந்த கட்டத்தில் எம்ஜிஆர் ராமண்ணா கிட்ட வராரு. ராமண்ணே, இந்த பாட்டு நான் ஆடினா நல்லாயிருக்குமா, ரசிகர்கள் வந்து விரும்புவாங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது அவருக்கும் இதே ஓடி இருக்குது, என்னடா நம்ம மாட்டேன்னு சொல்லிட்டோம், வேண்டான்னு சொல்லிட்டோம், இப்போ வந்து அப்படி சொல்லிவிட்டு ஒருவேளை நல்லா வந்து போச்சுன்னா, ரசிகர்கள் பிடிச்சி போச்சுன்னா அப்புறம் அதே மாதிரி அடுத்தடுத்து நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி என்ன எம்ஜிஆருக்கு மாற்று சிந்தனை வந்தது ராமண்ணாட்ட கேட்குறாரு. ஆமாம், நிச்சயம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஷூட்டிங் போகிறாங்க. ஷூட்டிங் போய் இந்த பாட்டு வந்து படமாக்குறாங்க. இவர் எதிர்பார்த்தது மேலே எம்ஜிஆரோட நடன செய்வுகள், அந்த மூமெண்ட்ஸு, ஸ்டைல், அதாவது கோட்டும் சூட்டும் போட்டு சரோஜாதேவியோட டான்ஸ் ஆடுறது அந்த இதில் வந்து அவருடைய ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டைல் வந்து அவருக்கு ஒரு பெரிய கை கொடுத்துச்சு. சோஷியல் மூவி வந்ததுக்கப்புறம் தான் எம்ஜிஆர் விதவிதமாக ஸ்டைல் பண்ண ஆரம்பித்தார். சரித்திர படங்களோட சமூக படங்களை தான் வந்து இஷ்டத்துக்கு அவர் வந்து ஸ்டைல் பண்ண முடிஞ்சுது. அதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணங்களை ஒன்று வந்து அன்று வந்ததும் இதே நிலை அந்த பாட்டு சரோஜாதேவி விடது. அந்த படத்தில் வந்து மிகப்பெரிய, அதாவது பெரிய இடத்து பெண் கதையில் வந்து நடிக்காத நடிகர்களே இல்லை. தனுஷ் வரைக்கும், எம்ஜிஆர் டு தனுஷ் வரைக்கும், எம்ஜிஆர், சிவாஜி, அடுத்து வந்த எல்லா நடிகர்களுமே, ரஜினி, கமல், ஒருத்தர் விடலை. அதில் அப்புறம் நம்ம ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், இப்படி எல்லா தலைமுறை நடிகர்கள்டையும் அந்த கதையில் அந்த படம் பண்ணிட்டாங்க. அது வந்து ஒரு யூனிவர்சல் ஸ்டோரி மாதிரி அந்த அமைஞ்சு போச்சு பெரிய இடத்து பெண். அந்த படத்தில் இப்படி ஒரு இதானோடனே அந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் படத்துக்கு படம் டான்ஸு அது இதுன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. டான்ஸு வந்து அது ராமண்ணா வந்து தூண்டுதல் வந்து ராமண்ணா. பணம் படைத்தவங்களையும் எம்ஜிஆர் நடனம் ஆட வச்சுட்டார். அந்த மாப்பிள்ளை அப்படின்னு ஒரு காதலிச்சான் கையை பிடிச்சான் ஒரு பாட்டுக்கு பாருங்கள், அந்த பாட்டில் எம்ஜிஆர் நடன செய்திகள் இருக்கும். ஸோ இப்படி படத்துக்கு படம் இது பண்ணார். இன்னொன்று,
எம்ஜிஆர் விமானத்தை பயணமே போகாதமல் இருந்தவர், விமான பயணமே கூடாதுன்னு அம்மா கிட்ட சத்தியம் பண்ணவர். அம்மா வந்து நீ விமான பயணம்லாம் போகக்கூடாது, எனக்கு விமானம் இது மாதிரிலாம் நம்பிக்கை கிடையாது, நீ நான் வந்துட்டு பரிதி வச்சுட்டு கிடப்பேன், நீ கரெக்டாக போய் சேர்ந்தையா, போயிட்டு திரும்பி கரெக்டாக வந்து பத்திரமா வருவேன்னு எனக்கு அந்த பயம் இருக்குது, அதனால் வேண்டாம்னு சொல்லி அம்மா வந்து சொன்ன உடனே சரி தாய் மனசு நோகக்கூடாதுன்னு சரின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிட்டார். அதனுடைய விளைவு என்னென்னா எங்கே போனாலும் ட்ராவலிங் தான். ஒன்றும் ரயிலில் பயணம் பண்ணுவார், இல்லைனா காரில் பயணம் பண்ணுவார், லாங் ட்ரிப்பு. அது பாருங்கள், ஒரு உச்ச லெவலில் வந்ததுக்கப்புறம் கூட, உச்ச நிலைமைக்கு வந்ததுக்கு கூட, ஒரு டாப் ஸ்டார் வந்ததுக்கப்புறம் கூட எம்ஜிஆர் வந்து இந்த அணுகுமுறை தான் கையாண்டார், அம்மாவுக்கு செய்து கொடுத்த சத்தியம் காரணமாக. அம்மா வந்து மறைஞ்சதுக்கப்புறம் கூட அந்த சத்தியத்தை வந்து கைவிடலை. நம்ம அம்மா வந்து நம்மளுடைய சிந்தனைக்குள்ளே இருக்காங்க, அவங்க ஆன்மா வந்து நம்ம நேசிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுலேயே வந்து எம்ஜிஆர் வந்து தவிர்த்தார். அப்படி தவிர்க்கும் போது ராமண்ணா வந்து என்ன பண்ணார்னா, கல்கட்டாவில் படம் படுத்தின ஷூட்டிங், கல்கட்டாவில் படம் படுத்தின ஷூட்டிங்னு சரி ட்ரெயினில் டிக்கெட் போடுங்கட்டார். ட்ரெயினில் டிக்கெட் போடுறதா 2 நாள் 3 நாள் ஆகிடுமே, இது ட்ராவலிங் பண்ணி போனால் அங்கே வேலைகள், படப்பிடிப்பு வேலைகள் கெடுமே அப்படின்னு வந்து ராமண்ணா வந்து யோசிக்கிறார். ஏன்னா பெரிய டீம் அங்கே போகுது, இத்தனை பேர் வரும்போது எம்ஜிஆர் வந்து இவருக்காக வெயிட்டிங்கு, இவர் கரெக்டாக வந்து ரசிகர்கள் ஒரு வெளியில் பார்த்தாங்கன்னா ஏதாவது இடைஞ்சல் பண்ணாங்கன்னா பிரச்சனையாகும்னு அவர் வந்து யோசித்து அப்புறம் எம்ஜிஆர்கிட்ட படிப்படியாக மெதுவாக சொல்லி விமான பயணம் பண்ண வச்சார். படப்பிடிப்புக்காக எம்ஜிஆர் விமான பயணம் சென்ற முதல் படம் வந்து பணம் படைத்தவன். ஸோ அப்படி ஒரு அனுபவத்தை உண்டாக்குனார் எம்ஜிஆருக்கு ராமண்ணா. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாடகம் பண்ணுறதுக்காக பாம்பேயில் நாடகம் நடத்த போனார் எம்ஜிஆர். நாடகம் நடத்த போனோன்னா எல்லாரோடையும் சேர்ந்து நாடக குழுவோடு சேர்ந்து 2 நாள் வந்து பாம்பேக்கு ட்ரெயினில் பயணம் பண்ணியிருக்காருங்க. திருப்பி ரிட்டர்ன் அதே மாதிரி தான். ஸோ அப்படிப்பட்டவர் வந்து ஒரு மாற்று சிந்தனை கொண்டது ராமண்ணா பணம் படைத்தவன் படத்தின் மூலமாக. இதனுடைய இது என்னென்னா, அடுத்து இதே மாதிரி எம்ஜிஆர் தயங்கினது வந்து குடியின் கோயில் படத்தில் ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பீர்கள் சுகம்னு அந்த பாட்டு இருக்குது பார்த்தீங்களா. அந்த பாட்டு பார்த்திங்கன்னா பங்கரா நடனம், பஞ்சாபியர் அந்த சீக்கு முடியெல்லாம் வச்சுக்கிட்டு வந்து சீக்கியர்கள் வந்து டான்ஸ் ஆடுவாங்க பார்த்தீங்களா, பாங்க்ரா டான்ஸ். அந்த பாங்க்ரா டான்ஸை வந்து ரொம்ப கடினமான அசைவுகள் கொண்ட நடனம். அது ஒரு உற்சாகம் ஆட வேண்டியது. அதை வந்து எம்ஜிஆர் அதை பற்றி கேள்விப்பட்ட நடனத்தை பற்றி கேள்விப்பட்டு, யார் கூட நடனம்னா எல்வி விஜயலட்சுமி கூட நான் டான்ஸ் ஆடுறதா, அது எவ்வளோ பெரிய டான்ஸரு, அது கூட நான் எப்படி டான்ஸ் ஆட முடியும் அப்படின்னு எம்ஜிஆர் தயங்கினவர்கிட்ட இவர் முதல்ல இப்படி தான் பண்ணுவார், படிப்படி அவரை சம்மதிக்க வச்சிடலான்னு சொல்லிட்டு இவர்கிட்ட வந்து பாங்க்ரா நடனத்தோட சிறப்புகளை சொல்லி, அந்த பஞ்சாபியர்கள் வந்து என்ன சூழ்நிலையில் எப்படி டான்ஸ் ஆடுவாங்க என்ன மாதிரி இருக்குங்கிற சில விஷயங்களெல்லாம் இவருக்கு மேற்கோள் காட்டி அப்படியே இவரை வந்து உசுப்பேற்றி அவர் ஒரு உற்சாகமான மனநிலைமைக்கு கொண்டு வந்து என்னென்னா எல்வி விஜயலட்சுமி அசந்து போகிற அளவுக்கு எம்ஜிஆர் டான்ஸ் மூமெண்ட்டை பண்ணார். நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அந்த அம்மா எம்ஜிஆர் ஏற்கனவே ஸ்பீடு, அவரோட நடனம் நடிப்பு எல்லாத்துலேயுமே சண்டை காட்சி எல்லாத்துலையும் ஸ்பீடாக இருப்பார். அந்த ஸ்பீடை வந்து எல்வி விஜயலட்சுமி ஈக்கில் கொண்டு பிக்கப் பண்ணி கொண்டு வந்துட்டார். விஜயலட்சுமி அசந்து போயிட்டாங்க. நீங்கள் அந்த படம் பாருங்கள், அந்த படத்தை வந்து டான்ஸை பார்த்தீங்கன்னா அந்த நடன இசைவை வந்து வேறு எந்த ஒரு ஹீரோவும், இதே நடனத்தை மன்னன் வந்து இடையில சிவாஜியும் பண்ணியிருக்காரு. சிவாஜி என்ன மிகப்பெரிய நடிகராக இருந்தால், மிகச்சிறந்த நடிகராக இருந்தால் கூட அந்த பாங்க்ரா டான்ஸு பார்க்கும்போது எம்ஜிஆருடைய குடியிருந்த கோயிலுடைய ஆடலுடன் பாடல் கேட்டு தான் ஞாபகம் வரும். அதே மாதிரி கமல் நடித்த படம், கமல் வந்து ஜெயபிரதா கூட தசாவதாரம் படத்தில் டான்ஸு, அந்த டான்ஸை பாருங்கள். கமல் எவ்வளோ பெரிய நடன கலைஞர், மிகச்சிறந்த நடன கலைஞர். அந்த டான்ஸ், அந்த பாட்டை பார்க்கும்போது எம்ஜிஆருடைய குடியிருந்தவர்கள் தான் ஞாபகம் வரும். அந்த ரேஞ்சுக்கு எந்த நடிகனும் பண்ணல, எந்த இதுவும் வரலைங்க. இந்தியில் எதுவும் பண்ணியிருக்கலாம், பட் தமிழை பொறுத்தவரை, சவுத்தை பொறுத்தவரையில் எந்த கலைஞரும் வந்து எம்ஜிஆர் அளவுக்கு பண்ணலைங்கிறதுக்கு அது ஒரு காரணம். அதை எம்ஜிஆர் வந்து மூடு வரணும், அந்த மூடில் போய் உட்காந்துட்டாருன்னு வைங்க, எவ்வளவு பெரிய ரிஸ்க்கான விஷயமானாலும் எவ்வளோ கடினமான விஷயமானாலும் அதை அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பார். அதே சங்கருடைய இதுக்கு பல்லவி பாடட்டுமே, பார்த்திபன் காதலி ஆடட்டுமே, அந்த பாட்டை பாருங்கள். அது இதுக்கு முன்னாடி எழுதாவது சங்கர் படம் தான். அந்த படத்துலேயே அந்த பாட்டிலே வெளுத்து கட்டியிருப்பார் எம்ஜிஆர். ஸோ அப்படி பண்ணவர் இப்படி தயங்கியிருக்காரே அப்படின்னு சொல்லி சங்கர் யோசிச்சு தான் வந்து ஒரு வேறு மாதிரி ட்ரில் கொடுத்து விசுப்பேற்றி கொண்டு வந்து பண்ண வச்சுட்டார். ஸோ அதுதான் எம்ஜிஆரால் முடியாதது எதுவுமே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு கலைஞர் வந்து எம்ஜிஆர். இதில் என்னென்னா ஒரு சம்பவம் ராமண்ணா சொல்லியிருக்கார். ஒரு சம்பவம் என்னென்னா, ஒரு பொங்கல் அன்றைக்கி எம்ஜிஆரை பார்க்க போயிருக்காங்க. பொங்கல் அவர் வீட்டில் சாப்பிட்டுட்டு அப்படியே இவங்க எல்லாருமே கிண்டி குதிரை பந்தயம் பார்க்குறதுக்காக, ரேஸ் கோர்ஸ் இதுக்காக போகிறாங்க. குதிரை பந்தயத்தில் வேடிக்கை பார்க்குறதுக்காக போகிறாங்க.
எம்ஜிஆர் வேடிக்கை பணம் சம்பளம் பணம் கட்டி பார்ப்பேன்னு சொல்லி ஒரு 5000 ரூபா கையில் எடுத்துக்கிட்டாரு. கிட்டத்தட்ட 64 அந்த 65 அந்த காலகட்டம் போயிட்டார். அங்கே பூரா ஜனங்க வந்து கூடியிருக்காங்க. எம்ஜிஆர் பார்த்தோன்னா கூட்டம் கூடிருச்சு. இவர் பணம் கட்டி விளையாடலான்னு எம்ஜிஆர் நினச்சிட்டு இருக்கும்போது தயாரிப்பார் ஏஎல் சீனிவாசன் வராரு. திருடாதே படம் எடுத்தார்ல எம்ஜிஆர் வச்சு, அந்த ஏஎல் சீனிவாசன் வராரு. எம்ஜிஆரை பார்த்தோன்னே, இங்கே வந்துட்டிங்களா, எல்லா இடத்துலையும் ஜெயிக்கிறீங்க, இங்கே நீங்கள் தோக்கணும் அப்படின்னு வேடிக்கையாக தான் சொன்னார். தோக்கணும்னு சொல்லிட்டு ரோட் போகிறாரு. எம்ஜிஆர் வந்து மூட் அவுட் ஆயிடுச்சு. என்னடா அது பொங்கல் அன்றைக்கி இந்த மாதிரி நல்ல நாள் முழுதுமா இவர் மாதிரி அபசகுமான ஒரு வார்த்தை விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் வந்து இதாகி சரி ஒன்றும் பணம் கட்ட ஒன்றும் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணான்னா, அங்கே வந்து ரேஸ் கோர்ஸில் குதிரைப்பந்த மைதானத்தில் இருக்கிற ஊழியர்கள்ட்ட அந்த 5000 ரூபாயும் பொங்கல் பெருசுன்னு சொல்லி இருக்க பிரித்து கொடுத்துட்டாருங்க. அதுதான் எம்ஜிஆர். அவர் வந்து அதான் உற்சாகமானாலும் அப்படி மூட் அவுட் ஆகிட்டாரா இப்படி, இந்த இதுதான் எம்ஜிஆர். இப்படி இந்த மாதிரி குணாதிசயங்கள் உள்ள புரட்சி நடிகர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர். நன்றி, வணக்கம்.